அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மல்லிக்கு சேனல்லேருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வித்தியாசமான முறையில் உங்களுக்கு முருங்கைக்கீரை அவலை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். இது ஈவினிங் ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவலை ஒரு கப்பு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். நான் கெட்டி அவல் தான் பயன்படுத்தியிருக்கேன். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் வெள்ளை ரவை அரை கப் எடுத்துக்கலாம். வறுத்ததுன்னு இல்லை, எது வேணாலும் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு கப் அளவுக்கு தயிர், இந்த தயிர்லேயே நல்லா கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ரவை தயிரோடு நல்லா ஊறி போயிருக்கு. அவளும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ எல்லாம் கலந்துக்கலாம். முருங்கைக்கீரை ஒரு கப், அதை இதில் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். வேணும்னாலும் கலந்துக்கலாம், இதில் போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகா, இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கிறது கொஞ்சமாக, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இந்த அவலையும் ஊறினதை இதில் போட்டு கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், இதிலே கெட்டியாக இருக்குது. இப்படியே தோசைக்கல்ல அடை மாதிரி தட்டி போட வேண்டியதான். காஞ்சிருச்சு. இப்போ இதை அடை மாதிரி தட்டி போடலாம். கையிலே கூட தட்டிக்கலாம். அப்படின்னு எவ்வளோக்கு அளவு சன்னமாக தட்டுறோமோ அந்தளவுக்கு தட்டிக்கலாம். இதை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான முருங்கைக்கீரை அவல் தோசை அடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே மீதி எல்லாம் மாவெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம்.